Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சோளக்காட்டுல தூக்கிட்டு போய் மாதிரி பண்ணனா, அல்லது நான் வந்து காலேஜ் படிக்கிற புள்ளி அழைச்சிட்டு போய் அந்த மாதிரி பண்ணனா, ஒரே வருஷத்துல 7 முறை நான் கருக்கலைச்சு சாதனை பண்ணது நானா தான் இருப்பேன். இதெல்லாம் பேசுறதை விட அபத்தமா என்ன தெரியுதுன்னா, வீரப்பனுடைய மகள் பக்கத்துல தான் உட்காந்துருக்காங்க. திருமணம் ஆயிடுச்சு, 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். அப்படிலாம் என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி. என்னங்கடா உங்க நாடகம், என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க? அழகு வணக்கம். வணக்கம் பிருத்திவி. ஏற்கனவே சீமான் விவகாரம் நேற்று ஃபுல்லா பெரிய அளவுல பேசப்பட்ட நிலையில இன்னைக்கு அவர் பேசுனது பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு. சீமான் இப்படி பேசலாமா, அதுவும் பின்னாடி பெண்களை நிறுத்தி வச்சுட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறது சர்ச்சைக்குரிய ஒன்றா மாறி இருக்கு. இன்னொரு விவகாரம் என்னன்னா, அதிமுக கொஞ்ச காலம் அமைதியா அந்த சம்பவம் எல்லாம் போயிட்டு இருக்கிறதா பார்க்கப்பட்ட நிலையில செங்கோட்டையனோட சேர்ந்துக்கிட்டு SP வேலுமணி தங்கமணி எல்லாம் எடப்பாடிக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சில தகவல்கள் வெளியாயிருக்கு. அதனுடைய பின்னணியை பேசிடுவோம். இன்னொரு விவகாரம் என்னன்னா, பிரதமர் மோடி நீண்ட காலமா அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றாக பார்க்கப்பட்டு வருது. டிகிரி படிக்கலங்கிறாங்க, டிகிரி படிச்சாரு அப்படிங்கிறாங்க. அதன் தொடர்பான வழக்கு ஒண்ணு டெல்லி ஹைகோர்ட்ல வந்திருக்கு. அதுல டெல்லி பல்கலைக்கழகம் கொடுத்த ஒரு பதிலும் நீதிமன்றம் நடத்தின அந்த விசாரணையும் தான் இப்ப பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா அவரது மனைவி வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அந்த அறிக்கை தான் இப்ப பெரிய அளவுல ஒரு சர்ச்சைக்குரிய வாதமா மாறி இருக்கு. 2 பேருக்கு ஏதோ முரண்பாடு இருக்கு, தனித்தனியான கொள்கை எல்லாம் சொல்றாங்க, இதுல வேற ஏதோ இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வராங்க. இது எல்லாத்தையும் விரிவா பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். பிருத்திவி, நீங்க சொன்னது போலயே இன்னைக்கு சீமான் தான் மீண்டும் தலைப்பு செய்தியா மாறி இருக்காரு. எதுக்காக அப்படின்னா, நேற்றைக்கு நடந்த சம்பவத்திற்கு இன்னைக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் ரொம்ப காட்டமா மட்டும் இல்லாம ஒரு அருவருப்பான தரக்குறைவான விமர்சனம் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரை சுத்தி பெண் நிர்வாகிகள் இருக்காங்க. அப்பயே வந்து இந்த அளவுக்கு கொச்சையா பேசி அவர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. நேற்றுக்கு அந்த நோட்டீஸ் ஒட்டினாங்க இல்லையா, நோட்டீஸ் ஒட்டினதுக்கு அப்புறம் அந்த நோட்டீஸ் கிழிக்கப்பட்டதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து சீமானோட மனைவி கையல்வெளி வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நோட்டீஸ் நான் தான் கிளிக்க சொன்னேன். எதுக்காக கிளிக்க சொன்னேன் அப்படின்னா, என்னால் வெளியில வர முடியல, தர்ம சங்கடமா இருந்தது. ஆமா, அதனால வந்து நோட்டீஸை கிழிச்சிட்டு வந்தா நான் உள்ள படிக்கலாம்னு சொல்லிட்டு தான் கிழிச்சிட்டு வர சொன்னேன். முடிஞ்சா என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சவால் விடுறாங்க. கிழிச்சிட்டு வர தப்பு இல்லை, அது இப்படியா சுக்குநூறா கிழிச்சிட்டு போய் எப்படி படிப்பாங்கன்னு தான் தெரியல. அதுல அவங்களும் சொல்றாங்க 2-3 துண்டா இருந்துச்சுன்னு. நம்ம பாக்குறப்ப கண்ணாபுண்ணான்னு கிழிச்சிருந்தாங்க, அதை படிக்கவே முடியாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க அந்த பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு சீமான் ஆஜராகுவார் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு காலையில ஆஜராகல. இன்னைக்கு தர்மபுரியில வந்து கட்சி நிகழ்ச்சியில் அங்க பங்கேற்று இருக்கிறாரு. தர்மபுரியில வச்சுதான் பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில சொன்னதை பார்த்தா இன்னைக்கு ஆஜராக மாட்டாருன்னு தெரியுது. நேத்தி கிருஷ்ணகிரியில கொடுத்த பேட்டியில சொல்றாரு, நான் ஆஜராக மாட்டேன், முடிஞ்சதை பாத்துக்கோங்க அப்படின்னு. ஆமா, அவர் ஒரு பக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு மார்ச் 8 வரைக்கும் நான் பிஸிப்பா, மார்ச் 8 வரைக்கும் பல நிகழ்ச்சிகள் இருக்கு, நீங்க கொடுத்தோடனே ஆஜராக முடியாது, எனக்கு எப்ப டைம் இருக்கோ அப்பதான் ஆஜராக முடியும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா, தர்மபுரியில் வச்சு பேசும்போது இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஆஜராக போறேன், தர்மபுரி முடிச்சதுக்கு அப்புறம் சென்னைக்கு தான் நான் போறேன், சென்னை வந்ததுக்கு அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு போலீஸ் முன்னாடி ஆஜராவான்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம பேசிட்டு இருக்க டைம் வந்து இப்போ 3 மணி ஆயிடுச்சு இல்லையா. ஆனா 6 மணிக்கு தான் அவர் ஆஜராவாரா இல்ல மீண்டும் புறக்கணிப்பாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும். ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு தர்மபுரியில் அவர் பேசின பேச்சு என்பது ரொம்பவே சர்ச்சையா இருக்கு. இப்படி எல்லாம் ஒரு தலைவர் பேசலாமா, அதுவும் பெண் நிர்வாகிகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை வந்து தரக்குறைவா விமர்சனம் பண்றது, அருவருப்பா பேசுறது, அப்படிதான் பண்ணேன், நல்லா பெருசா பண்ணிட்டேன், அதுவும் கற்பழிப்பு போன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப தரைக்குறைவா பேசினது உண்மையிலேயே பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் கிளப்பி. கற்பழிப்பு மாதிரியான வார்த்தைகளை ஊடகங்களே கைவிட்டுட்டு பாலியல் வன்கொடுமைன்னு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. கற்புங்கிறது பெண்ணுக்கோ ஆணுக்கோ மட்டுமானது கிடையாது, அது பொதுவானதுங்கிற மாதிரி விவாதங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. ஒரு கட்சியினுடைய தலைவர் தனது கட்சியில 50% பெண்களுக்கு இடம் கொடுக்கக்கூடியவர், இப்படி பல பாசிட்டிவான இமேஜ் அவர் மேல இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தை, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எதுக்கு கொடுக்கிறாரு அப்படிங்கிறது வந்து விவாத பொருளா தான் மாறுது. ஏன்னா இந்த ஆண்டு ஃபுல்லா சீமானுக்கு சர்ச்சையான ஆண்டு போல இருக்கு. பெரியார் எப்ப கையில எடுத்தாரு அவரே தேடி எடுத்து. அதுல இன்னொன்னு என்ன அழகு, தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, சோளக்காட்டுல தூக்கிட்டு போய் மாதிரி பண்ணனா, அல்லது வந்து காலேஜ் படிக்கிற புள்ளி அழைச்சிட்டு போய் அந்த மாதிரி பண்ணனா, ஒரே வருஷத்துல 7 முறை நான் கருக்கலைச்சு சாதனை பண்ணது நானா தான் இருப்பேன். இதெல்லாம் பேசுறதை விட அபத்தமா என்ன தெரியுதுன்னா,
அவர் பின்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சிரிக்கிறாங்க இல்லையா, அது வந்து பெரிய அளவுல கொஞ்சம் பாக்குறப்ப ஒரு மாதிரி இருக்கு, என்ன இது அப்படின்னு. ஏன்னா வீரப்பனுடைய மகள் பக்கத்துல தான் உட்காந்துருக்காங்க, அவங்க ஆனா சிரிக்கல, அவங்க ரியாக்ட் பெருசா பண்ணல அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது. என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்க மனநிலை என்ன? என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி. என்னங்கடா உங்க நாடகம்? என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க? திருமணம் ஆயிடுச்சு, 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். அப்படிதான் அதுலயே சிறையில இருந்துகிட்டே கருவை கலைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். இந்த விவகாரம் பெரிய அளவுல பேசு பொருளா மாறதுனால ரியாக்ட் பண்றதை கொஞ்சம் கவனமா பண்ணணும் அப்படிங்கறதுதான் பலரது வேண்டுகோளாவும் இருக்கு. நீங்க தனிப்பட்ட முறையில திமுகவை தாக்கலாம், எது வேணாலும் உங்க அரசியல் ரீதியா எது வேணாலும் பண்ணிக்கலாம், பெண்கள் இப்படி பேசக்கூடாது அப்படிங்கறதா பெண்களது எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. ஆமா, இதுல இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா சீமான், இந்த வழக்கு வந்து விஜயலட்சுமியால பதியப்பட்ட வழக்கு, அதுலதான் போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தாங்க. இவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா 12 வாரங்கள் கொடுத்தாங்களே, 3 மாசம் நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க, எதுக்கு உடனே வந்து விசாரிக்க போறீங்க? 3 மாசம் டைம் இருக்கலாம் உங்களுக்கு, அவங்கள மட்டும் பெங்களூர்ல போய் விசாரிக்கிறீங்க, என்ன நீங்க வந்து கிருஷ்ணகிரில வந்து விசாரிக்கலாம், எதுக்காக சம்மன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு ரெஸ்பான்ஸ் வைக்கிறார். இதுல முக்கியமா இன்னொரு எப்படி தெரியுமா இருக்கு, விஜய் விமர்சிப்பாருல, காசு தரலன்னு சொல்ற மத்திய அரசும் ஒண்ணுதான், கேட்டு போராடிட்டு இருக்கிற மாநில அரசும் ஒண்ணுதாங்கிறாருல, அந்த மாதிரிதான் அதை ரெண்டுத்தையும் ஒரு தட்டுல வச்சு பாக்குற மாதிரி எப்படி பார்க்க முடியும்னு தெரியல. புகார் கொடுக்கறது அந்த பெண் நடிகை, புகார் கொடுத்தவங்கள போய் விசாரிக்கிறாங்க. சாட்டப்பட்டவர் வந்து நீங்க இருக்கும்போது ஒரு சம்மன் தான் கொடுத்து அழைக்க முடியும், நீங்க எங்க இருக்கீங்களோ வந்து விசாரிக்க முடியாது இல்லையா? அதுவும் இல்லாம அந்த பெண் வந்து அந்த நடிகை என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால நான் வர முடியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போலீஸாரங்க போயிருக்காங்க. ஆக்டிவா இருந்துட்டு அவங்க கடந்த முறையெல்லாம் வந்துட்டு புகார் கொடுத்துட்டு போனவங்க தானே. ரெண்டாவது, இந்த சட்ட சிக்கல் ஒரு பக்கம் சீமானுக்கு இருக்கும்போது இது வந்து அரசியலா சீமான் கன்வெர்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா வந்து எப்பெல்லாம் என்ன அரசியல் ரீதியாக தாக்கணுமோ அப்பெல்லாம் அந்த நடிகையை கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம திமுகவுக்கு பெரிய சவாலை கொடுக்குறாரு. நீங்க கூட்டணி இல்லாம 234 தொகுதியில் நின்று பாருங்க, நான் வந்து தனிச்சு எல்லா தொகுதியிலும் நிக்கிறேன், அப்ப வந்து பிரபாகரன் மகனா கருணாநிதி மகனான்னு சொல்லிட்டு ஒரு போட்டி போட்டு பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சட்டசபை தேர்தலில். இதுல இன்னொரு விஷயம் பேசப்படுது எனக்கு, இந்த சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கிறப்பதான் இது வந்து இந்த நோட்டீஸ் ஏன் ஒட்டினாங்க, அது கிழிச்சது தப்பு இல்ல தப்பு இல்லைன்னு சொல்றப்ப சட்டப்படி இப்ப புதுசா BNS ஆக்ட் வந்திருக்குல்ல, அதன்படி ஒரு வீட்டுல போய் நோட்டீஸ் ஒட்டும் பொழுது அதை வந்து ஒரு உள்நோக்கத்தோட கிழிக்கிறதுங்கிறது தப்பு அப்படிங்கிறது சட்டம் சொல்லுது. அதற்கு தண்டனையா 1 வருடம் காலம் வரைக்கும் தண்டனை, அபராதம்லாம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சட்டத்துல இடம் பெற்று இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து சீமானுக்கு எதிரான ஒரு நகர்வுகளா மாறுறதையும் பார்க்க முடியுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சீமான் வந்து தொடர்ந்து பேசிட்டு வராரு, அவரது மனைவி பேட்டி கொடுத்தாங்க, இந்த மாதிரி பல கட்ட நகர்வுகள் இருக்கிறப்ப இதுக்கு சம்பந்தமான அந்த நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் இல்ல, அதுக்கு முன்னாடி அந்த அவங்க மனைவி பேட்டி கொடுத்தாங்க இல்லையா, அதுல ஒரு முக்கியமான ஒரு குழப்பம் என்பது இருக்கு. என்ன அப்படின்னா, சீமான் தர்மபுரி என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த நடிகை இருக்காங்களா விஜயலட்சுமி, அவங்க வந்து சீமான் வீட்டு உதவியாளர் மூலியமா சீமான்ட்ட பேசினாங்க போல, ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து சாக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. அதுல வந்து மனமுடைஞ்சு சீமான் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த உதவியாளர் மூலியமா சீமான் வந்து விஜயலட்சுமிக்கு மாதம் 50,000 ரூபாய் கொடுத்திருக்காரு போல. ஒரு 3 மாசத்துக்கு கொடுத்ததா அவரே சொல்றாரு. ஆனா அதை தாண்டி விஜயலட்சுமிக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சீமான் சொல்றாரு. எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு நடிகைக்கு எதுக்காக நீங்க பணம் கொடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி எழுது. அதான் தம்பிகள் கேட்டிருப்பாங்க, தம்பிகள்கிட்ட கேட்டிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் செஞ்ச உதவிதான் சொல்றாரு. சீமான் வந்து பணம் கொடுத்ததா ஒத்துக்கிட்டாரு. ஆனா சீமான் மனைவி கைல்வியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நடிகைக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பதில் வைக்கிறாங்க. இப்ப இதுலயே பெரிய முரண் இருக்கு. அதாவது சீமான் கொடுத்ததா ஒத்துக்கிட்டாரு, ஆனா பணம் வந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு சீமான் மனைவி சொல்றாங்க. அப்ப இதுல வந்து சீமான் வந்து உண்மையிலே பணம் கொடுத்தாரா இல்ல வந்து இவங்க சொல்றது பொய்யா, எது உண்மைன்றதே பெரிய குழப்பம் இங்க இருக்கு. இதுல இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரவீன் ராஜேஷ் வந்து ஒரு வாரண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பெரிய அளவுல பிளாஷ் ஆயிடுச்சு. ஒரு சம்மன் கொடுத்திருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, நாம் தமிழர் நிர்வாகிகள் பலரும் நேற்று நடந்ததுக்கு இன்னைக்கு அவருக்கு இது பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம திமுக அரசு இது எப்படி பண்ணுச்சுங்கிற மாதிரி பலவிதமான பேச்சுகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தோண்டி துருவி பார்த்தா இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. அவர் 2019 வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காரு. ஒரு வழக்கறிஞரை தாக்குதல் சம்பந்தமா அவர் மீது இந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதன் நீட்சியாதான் நீதிமன்றம் அவருக்கு சம்மன் கொடுத்திருக்கு, வாரண்ட் கொடுத்திருக்கதா சொல்லப்படுது. இப்படி இந்த வழக்குல இதுலயே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பிரவீன் ராஜேஷோட கான்டாக்ட் எப்படி இருக்கு, உண்மையிலேயே ஒரு ரொம்ப ரஃப் அண்ட் டைப்பான ஆள் தானா, காவலாளி மீதும் தப்பு சொல்றாங்க, அதாவது சீமான் விட்டு காவலாளி அத்துமீறினதா சொல்றாங்க. ரெண்டாவது இந்த பக்கம் வந்து இவர் தான் முதல்ல அடிச்சதா சொல்றாங்க. இப்போ பிரவீன் ராஜேஷோட கான்டாக்ட் எப்படி இருக்கு, ஏன்னா இவருக்கு ஏற்கனவே இவர் மீது குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல இவரோட நடவடிக்கை ஒரு போலீஸா வந்து எப்படி இருக்கு அப்படின்றதே இப்போ சர்ச்சையா மாறி இருக்குன்னு தான் சொல்லணும்.
அதுவும் இல்லாம இன்னொரு தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, விவகாரத்தை பேசுங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாம தனிப்பட்ட நபரையா ஏன் அவரை இணைச்சு பேசுறீங்க? அவர் ஒரு காவல் அதிகாரி, அரசோட ஒரு அங்கம், அரசு இயந்திரத்துல ஒரு நபரா சுழண்டுட்டு இருக்காரு. அவரை குறி வச்சு நீங்க நடத்துனீங்கன்னா இனிமே அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. எது பண்ணாலும் அதுக்கு அரசியல் சாயம் பூசப்படுமோங்கிற ஒரு அச்சத்திலே ஒரு பணியாற்ற வேண்டி வரும். இதை நாம் தமிழர் பண்ணலாம், மீடியாக்கள் ஏன் அதை பண்ணுது அப்படிங்கிற கேள்விகளையும் பலரும் எழுப்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்படி ஒரு நபர் வராரு, தாக்குறாருங்கிறப்ப அவர் யார் என்னங்கிறத ரிப்போர்ட் பண்றது மீடியாவோட கடமையும் தானே. மீடியாவை அவர் எச்சரித்தாரு, மிரட்டினாரு அப்படிங்கிறதுமே எல்லாத்துலயும் பதிவாகி தான் இருக்கு. ஆமா, பாப்போம் இது உண்மையிலேயே ஈகோ கிளாஸா இல்ல சீமானுக்கு இந்த சட்ட சிக்கல் எப்படி எதிர்கொள்ள போறாரு, அரசியல் ரீதியா அறுவடை பண்ண போறாரா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விவகாரம், தமிழ்நாட்டுல இப்ப சீமான் ஆக்கிரமிச்சிட்டாரு எல்லாத்தையும். அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அதிமுக உள்ள விவகாரம் தான் பெரிய அளவுல பேசு பொருளா இருந்துச்சு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கும் மூத்த தலைவரான செங்கோட்டையனுக்கு இடையில ஒரு பணிப்பொறு போயிட்டு இருந்துச்சு. அது அவருக்கு நடத்தின அந்த விவசாய பாராட்டு விழால ஒரு மோதலா வெடிச்சிச்சு, போல. அதற்கப்புறம் அந்த பில்டிங் டெல்லியில அதிமுக பில்டிங் திறந்ததுக்கும் இவர் போய் அட்டன் பண்ணல. இப்ப ஜெயலலிதாவோட பிறந்த நாள்லயும் இவர் போய் அங்க போய் அட்டன் பண்ணல. சோ இவர் தனியா ஈரோட்லயே இது பண்ணிட்டாரு. இவரோட கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலேயே அவங்க பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். அதே மாதிரி தங்கமணி தனியா கொண்டாடினாரு. ஆனா தங்கமணி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஒரு நிச்சயதார்த்த விழா இருந்துச்சு, ஏற்கனவே நான் ஒப்புக்கிட்டேன், அதனால நான் அதுக்கு போகல அப்படின்னாரு. உங்க பொதுச் செயலாளரோட பிறந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த தேதியில ஒப்புக்கொண்டாலே நீங்க போக விரும்பல அல்லது போக விரும்பாததுக்கு இதுக்கு ஒரு ஒப்புக்கு சப்பானி காரணம் சொல்றீங்கன்னு தெரியும். சரி, அதை கூட ஒரு காரணம் சொல்லிட்டாருன்னு விட்டுறலாம். இதுக்கு இப்ப என்ன சொல்லப்பட்டுச்சு, செங்கோட்டையனும் தங்கமணியும் ஓரணியில திரண்டுட்டாங்க எடப்பாடிக்கு எதிரான்னு. இதுல இன்னொருத்தர் புதுசா எக்ஸ்கியூஸ் மீ மே கமின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்காரு. அவர் தான் SP வேலுமணி. இவர் ஏற்கனவே இந்த எடப்பாடிக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இருக்காருன்னு தொடர்ந்து பேசப்பட்ட ஒரு நிலையில இப்ப சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு MLA அர்ஜுனன், அவர் வீட்டுல அம்மன் அர்ஜுனன், அவர் வீட்டுல ரெய்டு போனாங்க இல்லையா தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார். அந்த ரைடு சமயத்துல அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக SP வேலுமணி போறாரு. இது அவர் ஏரியா, கோயம்புத்தூர், அவர் தொகுதி, போறாரு, சரி, புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஈரோட்ல இருந்து இவர் ஏன் வராருங்கிறதா கேள்வியானுச்சு. ஈரோட்ல இருந்து செங்கோட்டையன் அங்க போயிட்டு அங்க ஆதரவு தர்றாரு. ஈரோட்ல ஏற்கனவே இடி ரைடு, வருமான வரித்துறை ரைடுலாம் போயிருக்கு இல்லையா எடப்பாடி உறவினர்களுக்கு, அங்க போயிட்டு யாரும் உட்காரல இந்த மாதிரி. அப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு கடுமையான அறிக்கைகளை விடல. சோ இதெல்லாம் பேசு பொருளா மாறுறப்பதான் எடப்பாடிக்கு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆயிடுச்சான். என்ன எனக்கு எதிராக ஓரணியில திரண்டிட்டு இருக்கீங்க நீங்க? இதுல என்ன பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா, எடப்பாடியோட கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் அந்த 3 பேரும். அதாவது வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் எல்லாமே ஒரே கம்யூனிட்டி தான். இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த மோதலை பாஜக தூண்டி விடுதான்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா சமீபத்தில் அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னா, 2026ல பாஜக கூட்டணி தலைமையில ஆட்சி அமைப்போம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா. பாஜக கூட்டணி தலைமையில அப்படின்னா அப்ப நீங்க தான் அந்த கூட்டணி தலைமை தாங்க போறீங்க. அப்படின்னா அதிமுக வந்தாலும் விட மாட்டீங்க, நீங்க தான் கூட்டணி தலைமை. அப்படின்னா அதிமுகவை உடைக்க போறீங்களா? அப்படி அதிமுக உடைக்க போறாங்க அப்படின்னா இந்த 3 பேரும் சேர்ந்து, ஏன்னா எடப்பாடியோட SP வேலுமணி அமித்ஷாவோட க்ளோஸா இருக்காரு. ஏன்னா இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூர் விழாலாம் 2 பேரும் சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா SP வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் 3 பேரும் சேர்ந்து எடப்பாடிக்கு அகைன்ஸ்டா ஒரு கலகம் பண்ண போறாங்க, கட்சியை உடைக்க போறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து பாஜகவோட சேர போறாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய எழுந்திருக்கு. ஏன்னா சமீபத்தில் இப்ப சிவராத்திரி விழாவுக்கு அமித்ஷா வந்திருந்தாங்க. அந்த நேரத்துல SP வேலுமணி அவர் தனிமையில சந்திச்சு பேசினதாகவும் தகவல் சொல்லப்படுது. அப்போ தனது மகனுக்கு திருமணத்துக்கான அழைப்புதலை கொடுத்திருக்காரு. வழக்கம் போல வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் கண்டிப்பா வந்துருங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதை தாண்டி சில அரசியலும் பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது SP வேலுமணியோட செங்கோட்டையனும் போயிட்டு பஞ்சாயத்துல பண்ணிருக்காரு, அதிமுக எடப்பாடி இதெல்லாம் பண்றாருன்னு மனக்குமுறல கொட்டினதா ஒரு தரப்பு சொல்லுது. இன்னொரு தரப்பு அதிமுக சீனியர்ட்ட நம்ம விசாரிச்சு என்ன சொல்றாங்கன்னா, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல, SP வேலுமணி கூப்பிட்டது உண்மைதான், ஆனா செங்கோட்டையன் என்ன சொன்னாருன்னா, இப்போதைக்கு நான் வரலப்பா, இப்ப வர சரியான நேரமா இருக்காது, நீங்க மட்டும் போய் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லப்படுது. இதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எடப்பாடி எதிரா இருக்கிறாரு செங்கோட்டையனுக்கு, செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக இருக்காரு. ஆனா எடப்பாடியோட ரொம்ப நெருங்கிய தளபதியா ஒருத்தரா இருக்கிறவர் SP வேலுமணி. அவர் செங்கோட்டையன் கூட நெருக்கமா இருக்காரு. ஆனா இன்னும் செங்கோட்டையன் எடப்பாடி கூட நெருக்கமா இருக்கிறதுக்கான எந்த சமிஞ்சையும் தெரியல. அந்த பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அந்த அரசியல் கணக்கு புரிஞ்சுக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல அழகு வேலுமணியோட மகன் திருமணம் மார்ச் 3ஆம் தேதி நடக்குது. அமித்ஷா சொன்னதுபடி கண்டிப்பா வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வரும்பொழுது எடப்பாடி அங்க வருவாரா, வந்தா சந்திப்பாரா, சந்திச்சா பேசுவாரா, பேசுனா அது கூட்டணி பேச்சா மாறுமா அப்படிங்கறதெல்லாம் கேள்விக்குறியா தான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப சமீபத்துல கோவைக்கு வந்திருந்த அமித்ஷா திமுகவை தான் கடுமையா அடிச்சாரு. அதிமுகவை பத்தி எந்த விமர்சனத்தையும் அவர் முன்வைக்கல. சோ இதுவும் நம்ம கவனத்துல கொண்டுதான் இந்த விவகாரத்துல நம்ம பொருத்தி பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. இன்னும் வெளியில சசிகலா, TTV, OPS எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான அரசியல் நகர்வுகளும் இதுல வந்துட்டு இருக்கு.
எடப்பாடிக்கு ஏகப்பட்ட பிரஷர் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து கொள்ள முடியுது. ஆமா. இப்ப சமீபத்துல இன்னைக்கு கொடுத்த ஒரு பேட்டியில அந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்து செய்தியாளர் அவர்கிட்ட கேட்கறாங்க. இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு பண்றாங்க, மத்த கட்சிகள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க, அதிமுகவோட கருத்து என்ன சார் அப்படின்னு கேக்குறாங்க. அதை நான் இங்க சொல்ல மாட்டேங்க, நான் வந்து அனைத்து கட்சி கூட்டத்துல அதிமுக பங்கேற்கும், அங்க நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி அது கடந்து போறாரு. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளரா இருக்காரு, ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு. இது வந்து எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு வைடர் டாபிக் தான். இது எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கும். நம்ம தென்னக பகுதி குறையுது, தமிழகத்துல எம்பி சீட்டு குறையுதுன்னா தடாலடியா அவரால் மறுப்பு சொல்ல முடியலையே, அந்த ஒரு நிலையில தான் இன்னும் எடப்பாடி பழனிசாமி இருக்காரா அப்படிங்கிற கேள்விகளும் இப்ப எழுந்திருக்கு. இப்போ இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, பிரதமர் மோடியோட கல்வி சான்றிதழ் அதுதான் தொடர்ந்து பல ஆண்டுகளா சர்ச்சையா போயிட்டு இருக்கு. இதை யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கெஜ்ரிவால் தான் முதல்ல கொண்டு வந்தார். 2016 இந்த விவகாரத்தை கையில் எடுத்தார். அதாவது மோடி வந்து பிஏ பட்டம் வந்து டெல்லி பல்கலைக்கழகத்திலையும் எம்ஏ பட்டம் வந்து குஜராத்லையும் முடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்படுது இல்லையா. ஆனால் அவரோட பட்ட சான்றிதழ் கல்வி சான்றிதழ் வந்து வெளியிடணும்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் வந்து ஒரு கேள்வி எழுப்புறார் 2016. அதுக்கப்புறம் ஆம் ஆத்மியை சேர்ந்த நீரஜ் சர்மா அப்படின்றவர் ஆர்டிஐ மூலிமா டெல்லி யூனிவர்சிட்டியில் கேட்குறார், நீங்கள் வந்து மோடியோட கல்வி சான்றிதழை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் தாக்கல் பண்ணுறார். அப்போ வந்து டெல்லி யூனிவர்சிட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நீரஜ் சர்மா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மத்திய தகவல் ஆணையத்தில் போய் மேல்முறையீடு பண்ணுறார். இந்த மாதிரி டெல்லி பல்கலைக்கழகம் வந்து சான்றிதழை கொடுக்க மாட்டாங்க, இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மேல்முறையீடு பண்ணதுக்கப்புறம் அதை விசாரித்த மத்திய தகவல் ஆணையம் வந்து மோடியோட கல்வி சான்றிதழை அவர் வாங்கின அந்த பட்ட சான்றிதழை வந்து நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த தகவல் ஆணையம் டெல்லி யூனிவர்சிட்டிக்கு உத்தரவு போட்டுடுறாங்க. இந்த உத்தரவுக்கு அகேன்ஸ்டா டெல்லி யூனிவர்சிட்டி எங்கே போகிறாங்க அப்படின்னா டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த வழக்கை விசாரிச்ச டெல்லி இது அப்படியே லைனா போயிட்டே இருக்கும். அந்த வழக்கை விசாரிச்ச டெல்லி ஹைகோர்ட்டு அந்த மத்திய தகவல் ஆணையம் உத்தரவு கொடுத்தாங்களே ரிலீஸ் பண்ண சொல்லி, சான்றிதழை கொடுக்க சொல்லி, அதுக்கு வந்து தடை போட்டுடுறாங்க. இது ஒரு பக்கம் வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு. இப்போ 2023 கெஜ்ரிவால் இன்னொரு விவகாரத்தை கையில் எடுக்கிறார். டெல்லி பல்கலைக்கழகத்தில் மோடி பிஏ முடிச்சதா சொன்னீங்க இல்லையா, குஜராத் யூனிவர்சிட்டியில மோடி வந்து எம்ஏ முடிச்சதா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு டைரக்டா குஜராத்துக்கு போறார். அங்க போயிட்டு அந்த சான்றிதழை கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் அங்க போய் தாக்கல் பண்றாரு. அந்த வழக்கை விசாரிச்ச குஜராத் உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இந்த சான்றிதழும் கிடையாது, டெல்லி பல்கலைக்கழக சான்றிதழும் கிடையாது, உங்களுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கெஜ்ரிவாலோட மனுவை தள்ளுபடி பண்ணி 25,000 அபராதம் போட்டுறாங்க கெஜ்ரிவாலுக்கு. அது ஒரு பக்கம் போயிருச்சு. இப்போ அந்த நீரஜ் சர்மா அந்த டெல்லி பல்கலைக்கழகம் தாக்கல் பண்ண வழக்கு இருக்கு இல்லையா, இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இப்போ விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த விசாரணையில் ஆஜரான மத்திய அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மோடியோட சான்றிதழை நாங்க வெளியிட தயாரா இருக்கோம், ஆனா அது வந்து பொதுவெளியில வெளியிட மாட்டோம், நாங்க நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு அடிப்படை கல்வி சான்றிதழை வந்து பொதுவெளியில வெளியிடுறதுக்கு என்ன ஒரு தயக்கம் இருக்குன்னு தான் பெரிய கேள்வி எழுது. நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணாலும் சரி, பொதுவெளியில தாக்கல் பண்ணாலும் மக்கள் தெரிஞ்சுக்க போறாங்க. அவரோட கல்வி தொடர்பான பல கேள்விகள் இருக்கும் போது அந்த சான்றிதழை பொதுவெளியில விட்டாங்க அப்படின்னா இன்னும் பல பேருக்கு அந்த சந்தேகம் தீரும் இல்லையா. ஒரு பிரதமருடைய தனிப்பட்ட உரிமை பாதிக்கப்படும் அப்படிலாம் சொல்லப்படுது இல்ல. ஆமா, அந்த வார்த்தை தான் முன் வச்சு கேட்கறாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச டெல்லி உயர்நீதிமன்றம் இப்போதைக்கு தீர்ப்பு எதுவும் கொடுக்கல, கொஞ்சம் ஒத்தி வச்சிருக்காங்க. அந்த தீர்ப்பு எப்படி இருக்க போது, நீதிமன்றத்தில் மட்டும் தாக்கல் பண்ணா போதுமா இல்ல பொதுவெளியிலும் நீதிமன்றம் அந்த சான்றிதழை கொடுக்க சொல்ல போறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தா. ஆனா என்ன கேட்டா அவ்வளவுலாம் வேணாம். அழகு அந்த பிரதமரே சொன்னா போதும், இந்த வருஷம் படிச்சேன், இந்த கல்லூரியில படிச்சேன், இந்த இயர் நான் படிச்சேன்னு சொல்லிட்டாலே அவங்க கூட படிச்சிருப்பாங்க. கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க தொலைதூர கல்வியா இருந்தா கூட ஏதோ ஒரு தொடர்பாச்சும் இருக்கும்ல. ஆனா அந்த மாதிரி யாருமே வெளில வந்து பிரதமர் என் கூட படிச்சவர்னு சொல்லவே இல்லையே, என்னன்னு தெரியல. அந்த விவகாரத்தை தான் ஆம் ஆத்மி கையில் எடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. படிச்சீங்க அப்படின்னா சான்றிதழை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் அழகு ஆதவ் அர்ஜுனா சமீப காலமா அதிகம் பேசப்படுற ஒரு பேர். நல்லா இருந்த விசிகாவில் போயிட்டு ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு இவர் தான் முதல்வர் ஆகணும்னு சொன்னாரு, தலித் ஒருவர் முதல்வர் ஆகணும்னு அங்கிருந்து சொன்னாரு. இப்ப வந்துட்டு என்ன கொள்கையில் இருக்காருன்னு தான் தெரியல. இப்ப எப்படி விஜய சிஎம் ஆக்க போறாரு, எந்த அடிப்படையில சிஎம் ஆக்கணும்னு நினைக்கிறாருன்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விடுங்க. இப்ப அவரது மனைவி வந்து டெய்சி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. யாருன்னா லாட்ரி மார்ட்டினோட மகள். அவங்க வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி எனக்கு ஒரு கருத்து இருக்கும், என் கணவருக்கு ஒரு கருத்து இருக்கும், எங்க 2 பேர் கருத்தையும் நாங்க தனிப்பட்ட முறையில மதிக்கிறோம், ஆனா 2 பேரும் தனித்தனியான கருத்துக்களை வச்சிருக்கோம். அதே நேரம் வந்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அவரது சிந்தனையிலேருந்து தான் வருது. அரசியல் ரீதியாக அவர் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே அவர் சிந்திச்சு வர்றதுதான். இதற்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாத்தையும் குடும்பத்தோட வச்சு சேர்த்து பேசாதீங்க, இது ஒரு பொருளிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம மெயினா சொல்ல வருதுன்னா, எங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, அது அவரோட கருத்து, அவரோட அரசியல் வேலைப்பாடு, அதையும் எதையும் மெர்ஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அந்த அறிக்கையில வலியுறுத்திருக்காங்க. இப்ப இதுல என்ன பேசு பொருள் ஆகுது அப்படின்னா, அவங்க 2 பேருக்கு ஏதோ முரண்பாடு வந்துருச்சு பொருக்கு, அதுதான் இவங்க வெளியில அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அறிக்கையில அவங்க சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கன்னு தான் சொல்றாங்க. இப்ப அதையே பேசு பொருளா மாறிட்டு வருது. இன்னொன்னு என்ன கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, இவங்க வந்து வெறுமனே ஆதவ் அர்ஜுனோட மனைவியா அந்த அறிக்கை விட்டு இருந்தா இவ்வளவு பேசு பொருள் ஆகாது. லாட்ரி மார்ட்டினோட மகளா இருக்காங்க.
லாட்டரி மார்ட்டின் வந்து திமுகவுக்கு பல கோடியில தேர்தல் பத்திரம் இதெல்லாம் வெளியானுச்சு, அதெல்லாம் பார்த்தோம், நிதி கொடுத்தாரு தேர்தலுக்காகன்னு. ஸோ அந்த அடிப்படையில் அவர் வந்து திமுக சார்பா இருக்கலாம், அதனால குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம்ங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டு வருது. அப்ப அப்படி பார்த்தா இன்னொரு மகன் வந்து பிஜேபி பாண்டிச்சேரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப குடும்பத்துல பல அரசியல் நகர்வுகள், பல அரசியல் கணக்குகள் இருக்கு. அதை ஆதவர்ஜுனா சொதப்புறாரோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கு. மனைவி கொடுத்த அறிக்கை தான் இப்ப புதுசா ஒரு இருக்கு. ஆமா, இப்போ இன்னொரு பக்கம் நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி எப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்றது. அதில் அழகு இன்னைக்கு நான் பார்த்தேன், அமெரிக்கா டெக்சாஸ்ல ஒரு டீச்சர் இருக்காரு. அவர் உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு மரண படுக்கையில் மருத்துவமனையில் படுத்திருக்காரு. ஆனாலுமே சிஸ்டம்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து அவங்க பொண்ணு தான் அந்த போட்டோ லீக் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பண்றாருன்னா, தனது கடைசி நாளில் கூட மாணவர்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அந்த போட்டோவில் நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து ஆசிரியர்கள் வந்து இங்கே மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாமே ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவிகள்கிட்ட தவறான எண்ணத்தில் சில வேலைகள் பண்ணுறாங்க. அது சர்ச்சையாவது. அது வந்து நம்ம நீண்ட காலமாக ஆசிரியர் மீது வைத்திருந்த மரியாதையை குறைக்கும் வகையில் அது இருக்குது. ஆனால் எல்லா ஆசிரியரும் அப்படி இல்லைப்பா, இந்த மாதிரியான மரணிக்கும் தருவாய்க்கு முன்னாடி வரைக்கும் மாணவர்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிற ஆசிரியர்கள் இன்னமும் இருக்காங்க. அதுவும் அமெரிக்காவில அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பொண்ணு போட்டோ லீக் பண்ணியிருக்காங்க. அவரை பாடம் நடத்தி இந்த பொண்ணு வெளியிட்ட அந்த படம், இந்த சம்பவத்துக்கு அடுத்த நாளே அவர் மரணிச்சிருக்காரு. இது வந்து அந்த பகுதியில் பெரிய ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தா இப்படிதாண்டா ஒருத்தர் இருக்கணும் ஆசிரியரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவமா அது பார்க்கப்படுது. நிச்சயமா அது பிரமை போட்டு தான் வைக்குது. இந்த அளவுக்கு டெத் பெட்ல இருக்கிற சமயத்துல கூட என்னோட பசங்களுக்கு நான் பாடம் சொல்லி தருவேன் அப்படின்ற ஒரு உறுதியோடு இருந்திருக்காரு இல்லையா, அது நிச்சயமா பாராட்டணும் அவரை. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.